வணக்கம். பாலமுருகன். இந்த ஆணாதிக்க அரைமண்டல் பாலா, இந்த பாலா இப்போ ஒரு படம் எடுத்து வச்சிருக்கா. அப்படி பனங்கான் அப்படின்னு ஒரு படம். இந்த படம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கூத்த நீங்களே கேளுங்க. தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது இயக்குநர்களை சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாலிசி. அதாவது பீம் சிங்ல ஆரம்பிச்சு அதன் பிறகு எம்ஜிஆருக்குன்னு சில டைரக்டர்ஸ் இருப்பாங்க, சிவாஜிக்குன்னு சில டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அதன் பிறகு நவீன போக்கு, தமிழ் சினிமாவுடைய நவீன போக்கை மாற்றி அமைத்த மாபெரும் லெஜெண்ட்ஸா நம்ம கொண்டாடக்கூடிய மகேந்திரன் இருந்தாரு. அதன் பிறகு பாலு மகேந்திரா வந்தாரு. இப்படிலாம் ஏகப்பட்ட தமிழ் சினிமாவின் மாபெரும் ஆளுமைகள் இங்க நிறைய என்ன சொல்ற நீக்கம் பெற நிறைந்த இந்த தமிழ் சினிமா உலகத்துல அப்பேற்பட்ட பாலு மகேந்திராவுக்கு அசிஸ்டன்ட்னு சொல்லி நிறைய அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அதுல சில பேரு ஆகச்சிறந்த கலைப்படைப்புகளையும் நமக்கு தர்றாங்க. ஆனா சில பேரு அட்ட பாட ரேஞ்சில நம்மளை வச்சு செய்யு செய்யக்கூடிய மகா மட்ட ரகமான ஒரு அரைமண்டல் டைரக்டர் தான் இந்த பாலாங்கிற ஒரு ஆஃப் மைண்ட். இவன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் படம்லாம் நீங்க பாருங்களேன். 1000ல் ஒருவன் ஒரு படம். அந்த படத்துல எடுத்தோடனே எம்ஜிஆர் மருந்து வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. ஒரு டாக்டரா காட்டும் போது அதன் பிறகு எதையோ ஒரு பாம்பெல்லாம் காட்டுவாங்க. அதன் பிறகு எழுத்துலாம் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து ஏதோ மருந்து அரைச்சு அந்த பாம்பு கடிக்கு மருந்தை கண்டுபிடிச்சு வெற்றின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு என்ன சொல்றது சீட்டோடைய நுனியில உட்கார வச்சு படத்தோடைய சீன்ஸை ஃபுல்லா ஒரு கதாநாயகன் மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அந்த படம் முடியும் போது அந்த நாட்டுக்கு ராஜாவாக மாறக்கூடிய அளவிற்கு பாசிட்டிவ் அப்ரோச்சிங்க வந்துட்டு ஒவ்வொரு தமிழ் சினிமாவும் கொடுக்கும். இது நாடக தன்மையில இயங்கக்கூடிய அளவுல இருந்த ஒரு சினிமாவுடைய காலகட்டம். அதன் பிறகு ரியலிஸ்டுக்கான ஒரு முள்ளு மலரும் படம் வரும்போது, ஒரு உதிரிப்பூக்கள் படம் வரும்போது ரியலா இருக்கக்கூடிய விஷயங்கள், கலை படைப்புல இருக்கக்கூடிய அந்த கதை தன்மையோடைய நேர்த்தியும் போக்கையும் எந்த வகையிலும் சிதைக்காம இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் தான் அந்த காலகட்டத்தில் வந்தது. இதன் பிறகு சைக்கோக்களுடைய கையில வந்துகிட்டு தமிழ் சினிமா சிக்கிக்கவும் ஒழுங்கா இருந்த சிஆர் விக்ரம வந்துகிட்டு சேதுங்கிற படத்துல அவர் அப்படியே ஹீரோவா ஆடுவாரு, பாடுவாரு, போவாரு, காலேஜுக்கு போவாரு, இந்த புத்தகத்தை விரவல் எல்லாம் வச்சு சுத்தி விடுவாரு, எல்லா வேலையும் பண்ணிட்டு கடைசியில ஏதோ அடிக்கடி சண்டையில வந்துகிட்டு அவர் மண்டையில கல்லை வச்சு இடிச்சு கடைசியில அவனை மெண்டல் ஆக்கி ஒழுங்கா அந்த ஹீரோவை இப்படி ஆக்கி விட்டுரும். அப்படி அது பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது வேற விஷயம். அப்போ சமகாலத்தில் சமமாக இருக்கக்கூடிய ஒரு மனித மனநிலையை இந்த மாதிரி கீழிலும் கீழா அவன் ஒரு ஒரு மனப்பிறழ்வுக்கு ஆளாயிட்டானா அவனுடைய சமூகம் என்னவாக மாறும் அப்படிங்கிறதுக்கான தீர்வு சொன்னா கூட அதுல ஏதோ ஒரு விமர்சன கருத்து இருக்குங்கிறத கூட நம்ம ஏத்துக்கலாம். இது குப்பை தொட்டியா, இவன் மெண்டல் ஆயிட்டான் அவ்வளவுதான் நீ வீட்டுக்கு போன்னு சொன்னா இதெல்லாம் என்ன? அப்படித்தான் எல்லா கேரக்டரையும் நான் பம்பு கட்டாயமாக படைப்பேன். நந்தாங்கிற படத்துல சூர்யா சைடாவே பாப்பா அப்படி மிரட்டுவா, அப்படி கண்டா பாப்பா, அப்படி இப்படி பண்ணுவாரு. இவன் என்ன பண்ண போறானே நமக்கு ஒரு பீதியாவே இருக்கும் அவனோட கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா. அது வரைக்கும் இதுல வந்துட்டு இந்த பிதாமகன்கிற ஒரு படத்துல அது என்ன ஜென்மம்னே தெரியல, அதுக்கு சேவிங் பண்ண தெரியாது, ட்ரெஸ் போட தெரியாது, ஆனா அதையும் ஒரு கேரக்டர் காதலிக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு என்ன சொல்றது ஒரு குரூர மனப்பான்மை, அதாவது விலங்குகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை மனித மனதில் புகுத்தக்கூடிய ஒரு படைப்பாளியா தான் இந்த பாலா இருந்துச்சு. அப்படி இதுல பெண்கள் சம்பந்தமான பார்வை, பாலா என்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேரக்டர் வந்துகிட்டு பெண் அப்படிங்கிற ஒரு மனித ஒரு தன்மையில அதுக்கு புரிதலே இல்லைங்கிறது அந்த படத்துல இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். பாலு மகேந்திரா கிட்ட இவர் எந்த பேட்டி இவர் எடுக்கும் போதும் தயவு செய்து எனக்கு பாலு மகேந்திராட குருநாதராக இருந்தேன் அப்படின்னு மட்டும் தயவு செய்து இனிமே நீங்க சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பாலு மகேந்திரா கிட்ட இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை நம்ம சொல்ல வரல. ஆனா அவருடைய படைப்புகள்ல அவர் படைத்திருக்கக்கூடிய அத்தனை படைப்புகள் இருக்கக்கூடிய பெண் கேரக்டர் அனைவருமே ஆளுமை மிக்கவர்களாக இருப்பார்கள். அந்த இடத்துல அந்த பெண்களை சந்திக்கக்கூடிய அந்த ஆண்கள் அனைவருமே சராசரியான மட்ட ரகமான ஆண்களாகத்தான் இருப்பார்கள். அப்போ அந்த இடத்துல புனிதத்தன்மையை கற்பிக்காம நான் சமூகத்தில் சுயமரியாதை கொண்ட ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவருடைய காட்சி அமைப்புகள் எல்லாமே இருக்கும். அவருடைய டிவி சீரியல் முதற்கொண்டு
ஆனா அவர்கிட்ட இருந்து ஸ்கிரிப்ட்ல இருந்து ஸ்கிரீன் பிளேல இருந்து ஷெட்யூல்ஸ் முடிச்சு எல்லாத்தையுமே படமா முடிச்சு ரீ ரெக்கார்டிங் அனுப்புற வரைக்கும் கூடயே இருந்த பாலாவுக்கு புத்தி மட்டும் ஏன் இப்படி ஆணாதிக்கு வெறி பிடிச்சிருக்கக்கூடிய புத்தி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன் என்று கேட்டால், ஒரு பெண் நடுவில் நிற்கக்கூடிய சூழலில் ஒரு மிக குரூரமான ஒரு கெட்ட வில்லன் வந்து அந்த பெண்ணை அடைகிறான்னா, மிக குரூரமான நல்லவன் வந்து அந்த பெண்ணை வந்து காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறேன்னா, இந்த நாட்டுல சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கு. நீங்க சட்டத்தின் பார்வை உங்களுக்கு என்ன? இப்ப இருக்கக்கூடிய போக்சோ சட்டத்துடைய அடிப்படையான புரிதல் என்ன? இதெல்லாம் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா பாலா? யோசிக்க நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாருமே தாம் தும்னு எல்லா சினிமா படம் எடுக்கிறதுக்கு ஆளாளுக்கு முன்னாடி வந்துடுறீங்க. ஆனா பெரிய வருத்தத்துக்கும் துக்கத்துக்கும் இருக்கக்கூடிய காரணம் இதே பாலு மகேந்திராவிடம் இருந்து, இதே மகேந்திரனிடம் இருந்துதான் நாங்க சினிமாவை கற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்துதான் திரைக்கதையை கற்றுக்கொள்கிறோம். அவர்கள்ட்ட இருந்துதான் வசன முறைகளை கற்றுக்கொள்கிறோம். ஒளிப்பதிவு, எடிட்டிங் போனது வந்தது அத்தனையுமே இன்னைக்கு வரைக்கும் முள்ளு மலர் படத்துல ஆரம்பிச்சு, உதிரி பூக்கள் ஆரம்பிச்சு, அவருடைய சாசனம் படம் வரைக்கும் ஒவ்வொரு படமும் எங்களுக்கு பாடமாக இருக்கின்றது. கூடயே பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நீங்க என்ன ரேஞ்சில தான் கூட இருந்தீங்கிறதா இப்ப எனக்கு தெரியல. அப்போ உங்களுடைய என்ன சொல்றது, படங்களுடைய வெளிப்பாடுகள் எல்லாமே அட்டபாடல் கேவலமாக இருப்பதற்கான காரணம் உங்களுடைய மனப்பிறவு மனநிலை தான் இந்த படத்துல தெரிஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்துல ஒரு பெண் கற்பு நிலையோட வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் வெளியில வந்து சொன்னீங்கன்னா, உங்களை பெண்கள் பார்த்து காரி துப்புவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. தயவு செய்து தமிழ் சினிமாவுக்கு இனிமே நீங்க இந்த மாதிரி அட்டபாட படங்களை கொடுக்கறத விட அமைதியா நீங்க பேசாம இருந்தீங்கனாலே, உங்கள்கிட்ட யாருமே வந்துகிட்டு எங்களுக்கு படம் பண்ணி கொடுங்க, நீங்க படம் பண்ணாதனால நாங்கெல்லாம் யாரும் சோறு தண்ணி இல்லாம கிடக்குறோம் அப்படின்னு யாரும் கேட்கல. கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அமைதி நல்ல படங்களை முதல்ல வாசிங்க. பாலு மகேந்திரா எந்த அளவுக்கு வாசிப்பு தன்மை உடையவர் அப்படிங்கிறது அவருடைய திரைக்கதையில தெரியும். நீங்க எந்த அளவுக்கு அட்டபாடங்கிறது உங்களுடைய திரைக்கதையில தெரியுது. அதனால நல்ல படம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எடுங்க, இல்லையா வணக்கம். ஆரம்பிக்கலாம்.